ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஸ்டிச் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த எட்ஜஸ்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ மேலே அந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு திரும்பியும் ரிவர்ஸில் வந்து அந்த லூப் லாக் ஆனதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். ஃப்ளை ஸ்டிச் எப்படி நம்ம ஒர்க் பண்ணோம், சைடில் ஒர்க் பண்ணோமா, ஸோ அதே தான் பாருங்கள். கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச், சேம் சைடில். இப்போ இந்த பக்கம் ஒர்க் பண்ணோம், இப்போ வந்து நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ கீழே கொண்டு வந்து அந்த லூப் லாக் ஆனதுக்கப்புறம் கீழே ஒரு லாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச் போடும்போது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நெருக்கமாக போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். ரெண்டு பக்கம் ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணணும். சேம் அதே தான். ஃப்ளை ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து அந்த செயின் ஸ்டிச் ஒன்று போடுவோம். இந்த இடத்துல ஒரு லாக் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு செயின் ஸ்டிச் ஒன்று போடுவோம் இப்படி. அது இல்லாமல் நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதை வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து லீஃபுக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸில் வந்து நீங்கள் இந்த லீஃப் ஏதாவது நீங்கள் வந்து ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை இது ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வேணா. சேம் அந்த ஃப்ளை ஸ்டிச்சே தான், பட் அந்த செயின் ஸ்டிச் மட்டும் போடாமல் நாம் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? நான் சொல்கிறது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ மியூட்டில் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்டிச்சஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சஸ் தான். ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து வரும். ஸோ அவ்வளோதான், போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். சுற்றி நான் செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன்.
ஸோ அவ்வளோதான் போட்டாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஃப்ளை ஸ்டிச் ஃபில்லிங் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஷேப் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பாருங்கள், இதுதான் அந்த ஷேப்பு. நீங்கள் வந்து இதில் வந்து இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயுமே வந்து நீங்கள் வந்து அந்த லீஃபை வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணி அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி லோட்டஸ் மாதிரியும் நீங்கள் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கும் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நீங்கள் வந்து அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நீங்கள் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு பெட்டல்ஸும் இந்த லீஃபு இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.